மக்கள் மீது இவ்வளவு சுமையை கூட்டுகிறார்களே அப்படின்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் வருவது இயல்பு. எல்லா அரசுகளுமே இந்த முடிவுகளை ரொம்ப தள்ளி தயங்கி லேட்டாக தான் எடுக்கிறாங்கன்றது தான் உண்மை. 2008 குளோபல் ஃபைனான்ஸ் கிரைசிஸ் வந்தபோது கச்சா எண்ணெயின் விலை $38 வரைக்கும் வந்தது. அப்போ அந்த பீரியட்ல கவர்மெண்ட் கச்சா எண்ணெய் விலையில் கிடைத்த எல்லா பெனிஃபிட்டையும் பாஸ் ஆன் பண்ணாங்க. ஆனால் அது பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வரல போதுமான அளவு. இன்ஃபேக்ட் அன்னைக்கு இருந்த சென்ட்ரல் எக்ஸைஸை கூட அவங்க குறைச்சாங்க, வரிகளை குறைத்தார்கள், எல்லாத்தையும் குறைச்சாங்க, மொத்த தொழிலுக்கும் வரியை குறைச்சாங்க. பொருளாதாரம் மீண்டு வரணும். போதுமான அளவு பொருளாதாரம் மீண்டு வரல. அங்கேருந்து கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுன்னு ஏறி 2011 ஒரு உச்சத்துக்கு வந்துருச்சு. 2012 இதே சூழ்நிலை மாதிரி கச்சா எண்ணெய் விலையும் உயருது, ரூபாய் மதிப்பு சரியுது. அப்ப அன்னைக்கு கூட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா அரசியல் ரீதியாக தயக்கம் காட்டினார்கள். கவர்மெண்ட் காட்டிய அந்த தயக்கம் ரூபாயின் சரிவுக்கே ஒரு காரணமாக அமைந்தது என்பதுதான் வரலாறு.